இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக. இந்த நாளிலும் கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதினாலே தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக நாம் பிழைக்கும்படியாக அனுப்பியதினாலே தேவன் நம்ம வைத்த அன்பு, அவர் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் பிழைக்கும்படியாய் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இப்பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நமக்கு ஒரு வழியை உண்டாக்கும்படியாக அவர் பூமிக்கு அனுப்பினார். ஜப்பான் நாட்டில் ஒரு வினோதமான ஒரு வழக்கம் உண்டு. அவங்க தாய் தகப்பன் நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க கூட வச்சுருப்பாங்க. அவங்களால முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவங்கள ஒரு கூடையில் வச்சு என்ன செஞ்சுருவாங்களாம், ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் அவங்கள என்ன செஞ்சுருவாங்க, அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த முதியோர்கள் மழை, வெயில், பனி, குளிர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு அங்கேயே மடித்து போவார்கள். இப்படி ஒரு வாலிபன் தன்னுடைய தாயை கூடையில் வச்சு மலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். 2 பேருமே பேசலை, நீண்ட நேரமாக பேசலை. ஆனால் மலைக்கு போயிட்டு இருக்கிற வழியிலே அந்த தாயை நினச்சிட்டாங்க, ஒரு செடியை எடுத்து அதை பிச்சு பிச்சு போட்டுட்டே வராங்க. இவனுக்கு நீண்ட நேரம் கழிச்சு கேட்குறான், ஏன் எப்படி செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, நீ மலை உச்சியில் கொண்டு போய் விட்டுருவேன், நீ திருப்பி வர்றதுக்கு உனக்கு வழி தெரியணும். ஆகவே அந்த வழி பார்க்கறதுக்காக இந்த இலையை பயன்படுத்திக்கும். ஒருவேளை இருட்டாயிட்டுன்னா நீ என்ன செய்ய, அந்த வாசனை உள்ள அந்த இலை உனக்கு என்ன செய்யும், நீ போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் உன்னை சேர்க்கும் என்று சொல்லி இவனை கொண்டு போய் அவளை கொண்டு போய் என்ன செய்ய போனான், மலை உச்சியில் போட போனான். ஆனாலும் அந்த தாயினுடைய அன்பு நிச்சயம் தன் மகன் எங்கேயாவது வழி தப்பி போயிடக்கூடாது, எங்கேயாவது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த தாய் என்ன செய்து அவனுக்கு அந்த இலையை பிச்சு போடுறதை பார்க்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பம் அப்படிதான். இதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி என்ன செய்தாராம், நாம் பிழைத்திருக்க முடிக்காக, நாம் வழி தப்பி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு என்று சொல்லி பாருங்கள். ஆகவே இந்த நாளில் கூட இந்த பார்க்குற சகோதரி சகோதரியே, நாமும் பிழைக்கிறதுக்காக தேவனை அப்பா இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பி அவரை மதிக்க வைத்து நமக்கு ஒரு மீட்பு உண்டாக்கி தந்தார். இப்படிப்பட்ட ஒரு அன்பு நாங்கள் எவ்வளோ பெரிய அன்பு, அதை நம்ம விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. கண்களை முடிச்சவும் பண்ணுவோம். ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா, இதை பார்க்கிற சகோதர சகோதரி கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை புரிஞ்சிக்காம ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே அன்பை புரிஞ்சிக்காம ஆண்டவரே நாங்கள் தவறான வழிகளுக்கு போயிடுறோம் அப்பா. உண்மை விட்டு பின்வாங்கி போயிடுறோம். உண்மை ஆண்டவர் கர்த்தாவே உங்களுடைய ஆண்டவர் கர்த்தாவே அன்பை நாங்கள் புரிஞ்சிக்காம இருக்கிறோமேப்பா. மன்னிங்க இப்படியா செப்பிக்கிறோம் கர்த்தாவே. சுத்திரிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவரே சுத்திரிக்கிறோமப்பா. நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி வச்சுங்க. நீங்கள் வழிநடந்த முடியாது செப்பிக்கிறோம். பார்க்குற சகோதர சௌகரியம் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் செய்கிற காரியம் சரியான காரியம் என்பதை புரிந்து கொள்ள கற்று உதவி செய்ய வழிநடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.